ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு நாம வெஜிடபிள் குருமா குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா சிம்மரில் வச்சு பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம போட்ட ஸ்பைஸ்லாம் பொரிஞ்ச உடனே இதில் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி சேர்த்துக்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கப் போல் ஊற வச்ச வெள்ளை பட்டாணி. எனக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பச்சை பட்டாணி இல்லை வெள்ளை பட்டாணி காஞ்சது யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் காய்கறி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா எப்படினாலும் குக்கரில் விசில் விட போகிறனால நல்லா வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சர் ஜாரையே கழுவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப வத்தாது. உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவியாக வேணும்னா தண்ணி இந்த மாதிரி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம வச்சிடலாம். அப்போ தான் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகும். விசில் ஃபுல்லாக வந்துருச்சு. ப்ரெஷர் இந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்ட காய்கறி எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஏன் பரோட்டாக்கு கூட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.